திருமுழுக்கு புது வாழ்வு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை இரட்சித்தார். தீத்து 3:3-4-5. திருமுழுக்கு என்பது இரட்சிப்பின் அடையாளம், உள்ளார்ந்த மனித மாற்றத்தின் வெளிப்படையான அடையாளம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்து என்னும் இறையடியவருக்கு எழுதும்போது திருமுழுக்கு என்பது இறைவனின் இரக்கம் மனிதர்கள் மேல் வைத்த அன்பினால் பெற்றுக்கொள்ளும் புது வாழ்வு என்கிறார். தூய ஆவியரின் ஆற்றலுடன் நடந்து கொள்ளும் அனுபவம் திருமுழுக்கு என்கிறார். திருமுழுக்கு வெளிப்படுத்தும் தகவுகளை முழுமையாய் கை கொண்டால் மட்டுமே அத்திருமுழுக்கினால் ஆன்மீக நன்மையை நாம் உணர முடியும். திருமுழுக்கு இறையரசை சுதந்திரித்து கொண்டதின் அடையாளம். இறையரசின் தகவுகள் என்பது எழுத்துக்களால் விவரிக்க இயலா ஒன்று. அது வாழ்வின் அனுபவம். ஏனெனில் உலகத்தாராய் இருப்பவரை கடவுளுக்கு உரியவராய் மாற்றுவது, மண்ணில் பிறந்தவரை விண்ணுக்கு உரியவராய் மாற்றுவது, மனுஷீகத்தை விட்டுவிட்டு தெய்வீகத்தை கை கொள்ளுவது. திருமுழுக்கு சிலுவையை சுமக்கும்போர் புது வாழ்வு. 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் மேலை நாட்டு அருள்பணியாளர்கள் திருமுழுக்கு வாழ்வை தங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தினார்கள். நாமும் அத்தகைய வாழ்வு வாழ இறைவனிடம் நாம் மன்றாடுவோம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.